அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடத்தும் போது டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பில் எப்படி அட்டெண்டன்ஸ் போடுறது, எப்படி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சின்ன தகவல் வீடியோ தான் இது. முதல்ல டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் லாகின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறது எப்படின்னா, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் 24 பேருக்குமே இந்த ஆப்பை லாகின் பண்ண முடியும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ண முடியும். ஆனால் எல்லாருமே வியூ மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது தீர்மானங்களின் பட்டியலை தான் பார்க்க முடியும். ஆனால் குறிப்பாக பள்ளி மேலாண்மை குழு தலைவரும் தலைமை ஆசிரியரும் இவங்களோட அக்கௌண்ட்டில் மட்டும்தான் நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டுட்ருக்கோம். முக்கியமாக பள்ளி மேலாண்மை குழு தலைவர் போடுறது மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி ஒரு தலைமை ஆசிரியரோட நம்பரை வச்சு எப்படி லாகின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல யூசர் நேமில் நம்ம காண்டாக்ட் நம்பர் போடுறோம். இந்த நம்பர் நம்ம முதல்ல கொடுக்கும் போதே கொடுத்த நம்பராக இருக்கும். சிலருக்கு காண்டாக்ட் நம்பர், அதாவது மொபைல் இல்லை, ஆண்ட்ராய்ட் மொபைல் இல்லை, ஸோ லாகின் பண்ண முடியாது இப்படின்னு ஒரு காரணம் இருந்தால் அது இல்லை. அதாவது நம்ம என்ன நம்பர் நம்ம கொடுக்குறோமோ அந்த நம்பரில் யூசர் நேமாக மட்டும்தான் எடுத்துப்பாங்களே தவிர அந்த மொபைலுக்கு அந்த நம்பருக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த நம்பரை மட்டும் லாகின் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அது யூசர் நேம் மட்டும்தான். அடுத்து பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா எஸ்எம்சி @மொபைல் நம்பரோட லாஸ்ட்டு 4 நம்பர். எஸ் கேபிட்டல் போடுறோம், எம் ஸ்மால், சி ஸ்மால், அடுத்து கடைசியாக மொபைல் நம்பரோட லாஸ்ட்டு 4 நம்பர் 1861. இப்போ லாகின் கொடுக்குறோம். இப்போ உள்ளே இந்த 4 தலைப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் முதல்ல உறுப்பினர் வருகையில் நம்ம உள்ளே போனது நம்ம பள்ளியில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களோட கான்டாக்ட் நம்பரோட நம்மளுக்கு காமிச்சிரும். இதில் அதாவது யூசர் நேம் போட்டு லாகின் ஆகலை, மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் ஆகலை, தப்பான நம்பராக இருக்குது, நான் கொடுத்த நம்பர் தப்பு இப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வைஸ் சேர்பர்சன் இதில் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, வைஸ் சேர்பர்சன் இருக்காங்க. இப்போ இவங்களோட நம்பர் தப்பாக கொடுத்துட்டாங்க, ஸோ லாகின் பண்ண முடியல அப்படின்னா இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த கால் லாக் இருக்குது இல்லைங்களா, அந்த கால் சிம்பிள் அதை போட்டிங்கன்னா அவங்க எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இப்படின்னு வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி வியூ ஆகும்போது இந்த நம்பரை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி யூசர் நேமில் போட்டோன்னா அந்த நம்பர் நம்மளுக்கு ஈஸியாக அதில் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ தப்பான நம்பர் கொடுத்துருக்குறோன்னு யோசிக்காமல் தப்பான நம்பராக இருந்தாலும் யூசர் நேமாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம உள்ளே போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, கேமராவில் டேரெக்டாக எடுக்கும்போது நம்ம கேமராஸில் ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துருவோம். ஆனால் நம்ம கேலரியில் போய் எடுக்கும்போது சிலரோட குழப்பம் என்னென்னா, கேலரியில் எடுக்கும்போது 5 MBக்கு கீழே இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் நார்மல் கேமராவில் எடுத்து சேவ் பண்ண ஃபோட்டோ. சம்டைம்ஸ் 5 MBக்கு கீழே இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி போகுதுன்னா, நம்மளோட ஃபோட்டோஸோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. நம்ம அப்படி நம்மளுக்கு போடும்போது எடுத்துக்கல, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சிலர் கூகுளில் போயிட்டு நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்து போடுறோம். ஆனால் அப்படி இல்லாமல் சிம்பிளான ஒரு வழி என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன், அது எடுத்துக்காது. நார்மல் கேமராவில் எடுக்கும்போது 5 MBக்கு மேலே இருக்கிற ஃபோட்டோஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபோட்டோ கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு இந்த ஃபோட்டோவை நீங்கள் மறுபடியும் இதில் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா மறுபடியும் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கேலரியில் அந்த ஃபோட்டோ சேவ் ஆகிருக்கும் ஃபர்ஸ்ட்டில். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த தடவை அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துக்கும். வந்துருச்சிங்களா, இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ நான் டெலிட் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி தான் ஒரு ஃபோட்டோவுமே கேலரியில் நம்மளுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி இந்த வழி. இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த சேவ் அட்டெண்டன்ஸும் தீர்மான நோட்டும் சேவ் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, புதிய தீர்மானங்கள், அதாவது சிலரோட புரிதல் என்னவாக இருக்குன்னா, உறுப்பினர் வருகையில் நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு கீழே தீர்மானம் நோட்டை பதிவு போடுறது தான் தீர்மானம் பதிவேற்றல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. வெளியே கீழே பார்த்திங்கன்னா புதிய தீர்மானங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த புதிய தீர்மானங்களில் போய் போட்டால் மட்டும்தான் நம்ம புதுசாக தீர்மானத்தை அப்டேட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். நம்ம நோட்டு போடுறதுனால தீர்மானம் போட்டதாக ஆகாது. ஸோ இந்த மாதிரி புதிய தீர்மானங்களில் போயிட்டு போட வேண்டியதான் கரெக்டான ஒரு வழியாக இருக்கும். அது எப்படி போடுன்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். இது வரைக்கும் இப்போ இதில் புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயும் சந்தேகம் இருக்குது, கரெக்டான புரிதல் இல்லை, டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு மறுபடியும் கூப்பிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.